இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் ஜெயில இருந்து தப்பிச்சு ஒரு வீட்டுள்ள நுழையறானுங்க. அந்த வீட்ல ஒரு பொண்ணு தனியா இருக்காங்க. அவங்களையும் மடக்கி பிடிச்சு நாங்க இருக்கிற விஷயத்த மட்டும் வெளிய சொன்னீங்கன்னா உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறானுங்க. அந்த நேரத்துல வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. இப்ப வீட்டுள்ள யார் வந்தாலும் சரி நாங்க இருக்கிற விஷயத்த மட்டும் சொல்லவே கூடாதுன்னு சொல்லி இந்த பொண்ணை மிரட்டி அனுப்புறானுங்க. கதவை ஓபன் பண்ணதுமே பக்கத்து வீட்டுக்காரன் தான் வரான். உன் புருஷன் ஊருக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் உனக்கு பாதுகாப்பா வந்தேன்னு சொல்லி சொல்றான். எனக்குலாம் ஒரு பாதுகாப்பும் தேவையில்ல, இங்க இருந்து கிளம்புன்றாங்க. நானும் உனக்கு ஒரு புருஷன் மாதிரி தானே சொல்லி இவனும் ஒரு மாதிரியா பேசுறான். டேய் இங்க இருந்து அடிக்கிறதுக்குள்ள கிளம்பி போயிடறான்னு சொல்லி இவனே வெளியே தள்ளி விட்டுறாங்க. வீட்டுல இருக்கிற கைதிங்க ஒளியறதுக்காக கபோர்டு ஓபன் பண்ணா அது உள்ள இருந்து ஒரு டெட் பாடி வருது. இந்த டெட் பாடியே உங்களோட ஹஸ்பண்ட் தான். ஏய் யார் மாதிரின்னு சொல்லி இவனும் கேக்குறாங்க. இவன் ஹஸ்பண்ட் தான், நான் தான் இவனை கொன்னேன். இவன் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு நீங்க 3 பேர் தான் ஹெல்ப் பண்ணோம். அப்படி இல்ல நாங்க 3 பேருமே போலீஸ்ல போட்டு குடுத்துறோம்னு சொல்றாங்க. நாங்க ஹெல்ப் பண்றோம், இவன் எப்படி நீ கொன்னன்ற விஷயத்தை சொல்லுன்றாங்க. இவங்க அப்படியே ஃபிளாஷ்பேக் கொஸ்டின் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் மாடலிங் போட்டோ ஷூட் ஆர்ட் போட்டோ ஷூட் சொல்லி எடுக்கிற ஆள் தான். ஒன் டைம் ஷூட்டிங்காக ஒரு கிராமத்துக்கு வந்திருப்பாரு. அங்கதான் இந்த பொண்ணை மீட் பண்ணிருப்பாரு. இந்த பொண்ணு ஒரு ஆஃப் நேஜில் தான் வந்திருப்பாங்க. இந்த பொண்ணை பார்த்து தான் அந்த பிடிச்சிச்சு. அதனால ஆஃப் நேஜுக்கு 50 லட்சம் டொனேஷனையும் கொடுத்துட்டு இந்த பொண்ணு கேட்டுறான். பாக்கிறதுக்கு நல்ல பையனா இருக்கிறான்னு சொல்லி இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டே முடியுது. அத்தனை நாள் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். டேய் எதுக்குடா இதெல்லாம் போய் வீடியோ எடுத்து வச்சிரு, இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி இந்த பொண்ணு பயங்கரமா டென்ஷனா வராங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸா இருக்கும்னு சொல்லி இவனும் சைக்கோ மாதிரி பேசிட்டு இருப்பான். அந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆயிட்டு அங்க போயிடுறாங்க. சரி கோச்சிக்காத, அந்த வீடியோ எல்லாத்தையுமே நான் டீல் பண்ணிட்டேன். நம்ம 2 பேரும் நீங்க வெளியே போய் சாப்பிடலாம் சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போயிடுறான். இந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த ஹோட்டலுக்கு எதாச்சியா வந்திருப்பான். இந்த பொண்ணை பார்த்ததுமே அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாவே பேசுறாங்க. இதை பார்த்துட்டு இவனும் பயங்கரமா டென்ஷனா வரான். ஹீரோயின் ஃப்ரெண்ட் ரொம்ப காமெடியா தான் பேசுவான். ஆனா அவங்க 2 பேருமே சந்தேகப்பட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டுறான். அவன் உனக்கு ஃப்ரெண்டா இல்லனா லவ்வரா உண்மை மட்டும் சொல்லி இவனும் சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். நானும் அவனும் காலேஜ்ல இருந்த நல்ல ஃப்ரெண்டுன்றாங்க. ஆனா அவன் எதுவுமே நம்ப மாட்டான். நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, எனக்கு மட்டும் தான் சொந்தம். யாராச்சும் உன்னை சொந்த கொண்டாட நினைச்சாங்கன்னு வச்சுக்கேன், உன்னையும் கொன்றும் அவனையும் கொன்றும் சொல்லி சைக்கோ மாதிரி பேசுறான்.